Huawei Mate 50 Pro. இது வந்துட்டு Huaweiயோட லேட்டஸ்ட் ஃப்ளாக்ஷிப். இது வந்து மேட் சீரீஸில் அவங்க 2 வருஷத்துக்கு அப்புறமா லான்ச் பண்ணுற ஒரு டிவைஸ். என்னோட இங்கிலீஷ் சேனலில் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்த Huawei Mate 40 Pro-வை நான் ரிவ்யூ பண்ணியிருந்தேன். அது வந்துட்டு டிசம்பர் 2020 லஞ்ச் ஆகுது. அது வந்துட்டு ஒரு ஸ்டனிங் டிவைஸ். அதில் வந்துட்டு மேஜர் ஃப்ளா பார்த்தீங்கன்னா இதோட GMS தான். உங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் Huaweiக்கும் யூஎஸ்க்கும் ஆல்ரெடி கொஞ்சம் பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனையில் வந்துட்டு அவங்க லாஸ் பண்ணது GMS. அதுக்கப்புறமா ரீசெண்டாக அவங்களுக்கு நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வந்தது. ஸோ அதெல்லாம் ஒரு சைடு இருக்க. இப்போது இந்த 2 வருஷத்துக்கு அப்புறமா Huawei அவங்களோட Mate 50 Pro இந்த ஃப்ளாக்ஷிப் டிவைஸை லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த 2 வருஷ கேப்பில் அவங்க என்னெல்லாம் அக்கம்ப்ளிஷ் பண்ணாங்க, அவங்க சாஃப்ட்வேர் சிச்சுவேஷன் எவ்வளோ நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு, இது எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வந்துட்டு S22 Ultra வந்துட்டு இது கூட கம்பேர் பண்ணுவேன். S22 Ultra வந்துட்டு நான் ஆல்மோஸ்ட் ஒரு 6 months-ஆக என்னோட டெய்லி டிரைவராக யூஸ் பண்ணுறேன். அண்ட் இந்த 2 ஃப்ளாக்ஷிப்போட பேட்டில் வந்துட்டு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ள போகும். ஸோ பாக்ஸ்குள்ளே உங்களுக்கு Mate 50 Pro இல்லாமல் அதோட ரீட்டைல் பேக்கேஜில் உங்களுக்கு வந்துட்டு ஒரு சார்ஜர், USB-C கேபிள், மேனுவல்ஸ், ஒரு நல்ல கேஸ் அண்ட் ஒரு சிம் எஜெக்டர் டூல் கொடுக்குறாங்க. உங்களுக்கு ஒரு நல்லா தெரிஞ்சிருக்கணும், சாம்சங் S22 Ultraவில் உங்களுக்கு சார்ஜர் கூட கொடுக்கல. Huawei Mate 50 Pro பார்க்கும்போது ரொம்பவே ஸ்டன்னிங்காகவும் அல்ட்ரா ப்ரீமியமாகவும் ஃபீல் ஆகுது. ஏன்னா இதுக்கு பின்னாடி கொடுத்துருக்கிற பேக் கேஸ் இதோட வீகன் லெதர் சொல்கிறாங்க. இதோட ஒரு யூனிக் ஃபீச்சர் என்ன பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்துட்டு சைடில் கர்வ்ட் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. இது வந்து உங்களுக்கு 6.7 inch ஸ்க்ரீனு. அந்த ஸ்க்ரீன் வந்துட்டு பேக்கில் இருக்கிற அந்த ஸ்பேஸிங் கொடுத்துருக்க இந்த வீகன் லெதருக்கு கூட கர்வ் ஆகும்போது ஹோல்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஃப்ளெக்சிபிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் இருக்குது. பட் இதோட ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேமரா வந்து நாட்சில் கொடுத்துருக்காங்க. 2022 ஒரு நாட்சில் டிவைஸ்னு யோசிக்கும் போது கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்குது. பட் அந்த நாட்சுக்குள்ளேயும் ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அது எதுக்காக நாட்ச் வந்து இருக்கும் நம்ம வீடியோக்குள்ளே பார்க்கலாம். பட் ஆஸ் ஆஃப் நவ் இது உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஆரஞ்ச் வெர்ஷன். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் பேக்கு வீகன் லெதர் கொடுத்துருக்காங்க. இதோட பெனிஃபிட்ஸ் என்னன்னா, உங்களுக்கு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸே இருக்காது. ஸோ இதோட டிசைனை பற்றி நம்ம பேசும்போது பேக்கில் உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் ரிங் கொடுத்துருக்காங்க. இது வந்து சென்ட்ரலி ரேஸ்ட் சர்க்கிளில் இருக்குது. இந்த ரிங் வந்துட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுதான் மெயின் அட்ராக்ஷனே இந்த டிவைஸில் நான் சொல்லுவேன். ஸோ சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க அண்ட் உங்களுக்கு ஒரு வால்யூம் ராக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் பட்டன்ஸ் கூட உங்களுக்கு நல்ல டாக்டைலும் நல்லா தான் இருக்குது, கிளிக்கியாக இருக்குது. அண்ட் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்பீக்கர் கிரில்லு, USB-C போர்ட்டு அண்ட் சிம் கார்டு ஸ்லாட் ப்ளஸ் உங்களுக்கு ஒரு மைக் கொடுத்துருக்காங்க. இந்த சிம் கார்டு ஸ்லாட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நேனோ சிம்ஸ் யூஸ் பண்ணலாம். இல்லைனா ஒரு நேனோ சிம்மும் ஒரு நேனோ மெமரி கார்டு யூஸ் பண்ணலாம். அந்த நேனோ மெமரி கார்டு Huaweiயோட ப்ராப்ரியேட்டரி மெமரி கார்டு, அதர் மெமரி கார்ட்ஸ் ஒர்க் ஆகாது. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் அண்ட் உங்களுக்கு வந்து ஆன்டினா பேண்ட்ஸ்ன்னு தெரியும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த டிசைன் ரொம்பவே பிடிக்கும். ஆல்ரெடி எனக்கு Mate 30 Proவில் பார்த்ததுனாலேயே எனக்கு இந்த டிசைன் மேலே ரொம்பவே ஆசை. ஏன்னா மெயினாக அதோட வீகன் லெதர் மேலே எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. பட் டிசைன்லாம் வந்துட்டு ஒரு சப்ஜெக்டிவ் மேட்டர். கம்பேர் டு S22 Ultra ரெண்டுமே பார்க்க நல்லா தான் இருக்குது. பட் என்னோட சாய்ஸ் Mate 50 Pro. ஸோ இதோட டிஸ்பிளே வந்துட்டு ரொம்பவே நல்லா இருக்குது, ரொம்பவே ஸ்டன்னிங்காகவும் ரொம்பவே அப்பீலிங்காக இருக்குது. அண்ட் அது வந்துட்டு ஒரு பெரிய சர்ப்ரைஸாக இல்லை. ஏன்னா Huaweiயோட Mate சீரிஸ் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஹை குவாலிட்டி பேனல்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்துட்டு 120 Hz ரெஃப்ரெஷ் ரேட் உள்ள டிஸ்பிளே. இதில் வந்துட்டு டைனாமிக் ஸ்விட்சிங் ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு வந்து 60, 90 அண்ட் 120 Hz ஆட்டோமேட்டிக்காக அது வேரியேஷனில் ரெஃப்ரெஷ் ரேட் சேஞ்ச் ஆகும். அண்ட் இதில் 1440 Hz PWM டிமிங். இது வந்துட்டு DC டிமிங்கோட பெட்டர் சொல்லுவேன். ஏன்னா அது வந்துட்டு ஐஸ்க்கு ரொம்பவே ஈஸியராக இருக்கும், ரொம்பவே ப்ரொடெக்டிவாக இருக்கும். இது வந்துட்டு இதோட இன்னொரு கூல் ஃபீச்சர்னு நான் சொல்லலாம். அண்ட் இதோட கிளாஸ் நான் முன்னாடி சொன்ன மாதிரி குன்லுன் கிளாஸ்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 10 times பெட்டர் ட்ராப் ரெசிஸ்டன்ஸும் இது வந்து 5-star கிளாஸ் ட்ராப் ரெசிஸ்டன்ஸ் சர்டிஃபிகேஷன் எடுத்திருக்கு. ஸ்விட்சர்லாண்டோட SGS சர்டிஃபிகேஷன்ல இருக்கு. இந்த டிஸ்பிளே ரெசல்யூஷன் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வியர்டாக இருக்கும். ஏன்னா 2616 by 1212 ரெசல்யூஷன் உள்ள 6.74 inch AMOLED பேனல். இதில் வந்து 428 பிக்சல் per inch கொடுக்குறாங்க. இந்த டிஸ்பிளேக்கு கீழே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனரும் கொடுத்துருக்காங்க அண்ட் ஃபேஸ் ரெகக்னிஷனும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபேஸ் ரெகக்னிஷன் தான் இந்த நாட்சில் தெரிய வருது. அதனால தான் உங்களுக்கு அந்த நாட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற டைம் ஆஃப் ஃப்ளைட் சென்சர்னால தான் உங்களுக்கு ஃபேஸ் டிடெக்ஷன் இன்னும் டெப்த்தாகவும் இன்னும் 3Dயாகவும் சர்ச் டிடெக்ட் பண்ணுது. ஸோ இன்னும் செக்யூராக இருக்குன்னு சொல்ல வராங்க. இந்த டிஸ்பிளே செக்மெண்ட்டில்
கண்டிப்பாக S22 Ultra தான் வந்துட்டு லீட் எடுக்கும். ஏன்னா இது வந்துட்டு QHD ப்ளஸ் LTPO டிஸ்பிளே. இதோட ரெஃப்ரெஷ் ரேட் வந்துட்டு 1 to 120 ஹர்ட்ஸில் வேரியேஷன் ஆகும் வித் டைனாமிக் ஸ்விட்சிங் ஆப்ஷன் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மெயின் பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு நாட்ச் எதுவுமே இல்லாமல் ஒரு சிங்கிள் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ கம்பேரிசன் டு Mate 50 Proட டிஸ்பிளே பார்க்கும்போது இது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும். மீடியா கன்செப்ஷன் பேசும்போது இந்த Mate 50 Proல அவங்களுக்கு வந்துட்டு ஸ்டீரியோ ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதோட மீடியா கன்செப்ஷன் பார்க்கும்போது ஸ்பீக்கர் சவுண்ட்ஸ் வந்து ரொம்பவே நல்லாவும் இருக்குது. அண்ட் ட்ரெபிள் ஆகட்டும், அதோட பேஸ் ஆகட்டும் ரொம்பவே நல்லா பஞ்சியாக இருக்குது, ரொம்ப கிளியர் ஆக்யூரேட்டாகவும் இருக்குது தான் நான் சொல்லுவேன். பட் இதில் வந்துட்டு உங்களுக்கு 3.5mm ஆடியோ ஜாக் கொடுக்கறதில்ல. அது மோஸ்ட்லி இப்போ ஃப்ளாக்ஷிப் டிவைஸில் யாருமே கொடுக்கறதில்லன்னு தான் நான் சொல்வேன். ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் பாயிண்ட்டாக நான் சொல்ல முடியாது. அண்ட் Mate 50 Proல உங்களுக்கு வந்துட்டு வைட் வைன் L1 சர்டிஃபைட் கொடுத்துருக்காங்க. ஸோ OTT ஆப்ஸ் லைக் ப்ரைம் வீடியோ ஆகட்டும், நெட்ஃப்ளிக்ஸ் ஆகட்டும் உங்களுக்கு வந்து ஃபுல் ஹெச்டியில் ரெசல்யூஷனில் பார்க்கலாம். இதில் உங்களுக்கு வந்துட்டு யூடியூப் ஸ்டாண்டர்ட் ஆப் இல்லாததுனால உங்களுக்கு வந்துட்டு இதில் யூடியூப் ஆப் வந்து ப்ரௌசர் த்ரூவாக தான் பார்க்க முடியும். சாஃப்ட்வேர் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது Mate 50 Pro வந்துட்டு லேட்டஸ்ட் Snapdragon 8+ Gen 1 சிப்செட்டோடு வருது. இது வந்துட்டு ஒரு 4G வெர்ஷன் Mate 50 Proக்காக மட்டுமே பண்ணின ஒரு கஸ்டம் சிப்செட். இது வந்துட்டு உங்களுக்கு ஒரு 8GB RAM அண்ட் 256 or 512GB மெமரியோட ஆப்ஷனோட வருது. ஸ்டோரேஜ் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் யூஸிங் த நானோ மெமரி கார்டு. பர்ஃபார்மன்ஸ்னு பார்க்கும்போது இது வந்து ஒரு ஸ்டாண்டர்டாக தான் இருந்தது. பட் Mate 50 Pro பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச என்னென்னா ஒரு சஸ்டெயின் லோடில் இது வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகுது. பெஞ்ச்மார்க் ஸ்கோர்ஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் Snapdragon 8+ Gen உள்ள ஃபோன்ஸுக்கு எல்லாத்துக்குமே சேமாக தான் இருந்தது. பட் பர்ஃபார்மன்ஸ் ட்ராப் வந்து ஒரு சில இடத்துல உங்களுக்கு நோட்டீஸ். முன்னாடியே சொன்ன மாதிரி இது வந்துட்டு ஒரு 4G ஃபோன். ஸோ 5G கனெக்டிவிட்டி லேக் ஆகுது. இது சில பேருக்கு வந்துட்டு ஒரு டீல் பிரேக்கராக இருக்கும். பட் சில பேருக்கு வந்துட்டு இது வந்துட்டு ஒரு டிபேட்னு தான் நான் சொல்லுவேன். பர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது S22 Ultraவோட Mate 50 Proல வந்துட்டு உங்களுக்கு அட்வான்டேஜஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதில் யூஸ் பண்ணுற சிப்செட் வந்துட்டு ஓவர் கிளாக் வெர்ஷன் ஆஃப் 8 Gen சிப்செட்டு. இது வந்துட்டு பேஸ் ஆன் TSMC ப்ராசஸ். அண்ட் இதனால உங்களுக்கு வந்துட்டு சிப் பர்ஃபார்மன்ஸ் கொஞ்சம் எஃபிஷியண்டாக இருக்கும் கம்பேர் டு S22 Ultra. ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம இதோட கேமரா செக்மெண்ட்க்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் நம்ம சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மாதிரி வீடியோஸ் கொண்டு வரதுக்கு நம்ம ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுறோம். அண்ட் இது ஒரு ப்ரொலாங் ப்ராசஸ். ஸோ இதுக்குண்டான உங்கள் சப்போர்ட் இருந்தால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஆல்ரைட், ஸோ Huawei Mate 50 Proவோட மெயின் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இதோட கேமரா சிஸ்டம். ஸோ இதுக்கு முன்னாடி இவங்க வந்து Leica பிராண்ட் கூட இருந்தாங்க. இப்போ இவங்களோட ஓன் கேமரா இமேஜிங் சாஃப்ட்வேர் கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கு பேர் Xmage. அது மட்டும் இல்லாமல் கம்பெனி வந்துட்டு ஒரு பொது இம்ப்ளிமெண்டேஷன் கொண்டு வந்திருக்காங்க, ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேமரா ஹார்ட்வேர். அதுக்கு பேர் வந்துட்டு அல்ட்ரா ஆப்பேச்சர் Xmage கேமரா. பட் இது எல்லாத்துக்கும் போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்துட்டு இதோட கேமரா ஸ்பெக்ஸை பற்றி நம்ம பேசலாம். Huawei Mate 50 Pro வந்துட்டு ட்ரிபிள் கேமரா சிஸ்டமோடு வருது. உங்களுக்கு வந்துட்டு மெயின் கேமரா 50 மெகாபிக்சல் அண்ட் 13 மெகாபிக்சல் அல்ட்ரா வைட் கேமரா அண்ட் 64 மெகாபிக்சல் டெலிஃபோட்டோ கேமராவோட வருது வித் OIS அண்ட் EIS ஸ்டெபிலைசேஷனோட. டேலைட் சாம்பிள்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ரொம்பவே நல்லாவும் அட்டகாசமாகவும் இருக்குது. டேலைட் இமேஜஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டீட்டெயில்ஸ் இருக்குது, நல்ல வைட் டைனாமிக் ரேஞ்ச் இருக்குது, அண்ட் கலர்ஸ்லாம் வந்துட்டு நல்லாவே பாப் ஆகி ஒரு அக்யூரேட் கலர்ஸை கொடுக்குது. பட் இதில் வந்து டோன் டிஃப்ரென்ஸ் ரொம்ப ஹெவியாக இல்லை. இதில் உங்களுக்கு டெலிஃபோட்டோ பெரிஸ்கோப் கேமரா கொடுத்துருக்காங்க. அதில் வந்து 3.5x ஷார்ட்ஸே வந்துட்டு உங்களுக்கு வந்து ரொம்ப டீட்டெயிலாகவும் இருக்குது. கிளாரிட்டியில் ஒரு சின்ன லாஸ் இருந்தாலும் பட் ரொம்பவே நல்லா தான் இருக்குது. அண்ட் 10x ஹைப்ரிட் ஜூம் சாம்பிள்ஸ் கூட உங்களுக்கு நல்லா இருக்குது. பட் Huaweiயோட நாய்ஸ் அண்ட் டீட்டெயில் ப்ரிசர்வேஷன் ஆல்கோரிதம்ஸ்லாம் ரொம்பவே நல்லா இருக்குது. பட் போஸ்ட் ப்ராசஸிங் பற்றி பேசும்போது Samsung S22 Ultra இங்கே வந்து லீட் எடுக்குது. ஏன்னா போஸ்ட் ப்ராசஸிங்கில் இதோட கலர் கிரேடிங் ஆகட்டும், சேச்சுரேஷன்ஸ் ஆகட்டும், Samsung S22 Ultraவில் இருக்கிற சாஃப்ட்வேர் ரொம்பவே நல்லா அதை பர்ஃபார்ம் பண்ணுது. Huaweiயோட Mate 20 Pro லான்ச் பண்ண டயத்துலேருந்தே உங்களுக்கு வந்துட்டு இதில் வந்து ஒரு டெடிக்கேட்டட் மேக்ரோ மோடு கொடுத்துருக்காங்க. அல்ட்ரா வைட் லென்ஸ்லேயே உங்களுக்கு வந்து க்ளோஸ்அப் ஷாட்ஸை மேக்ரோ மோடாக கன்வெர்ட் பண்ணும். எப்போவுமே தெரிஞ்ச மாதிரி Huawei ஃபோன்ஸ் வந்துட்டு லோ லைட் ஏரியாஸில் ரொம்பவே நல்லா பர்ஃபார்ம் பண்ணும். இந்த Mate 50 Proவும் அதே லிஸ்ட்டில் வர்ற ஒரு ஃபோன் தான். ஏன்னா இதில் கொடுத்துருக்கிற RYYB சென்சர் வந்துட்டு இதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதோட ஆல்கோரிதம் இருக்கட்டும். நான் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபோட்டோகிராஃபர் இல்லைனாலும் எனக்கு வந்துட்டு S22 Ultraவும் Mate 50 Proவோட நைட் ஷாட்ஸ் எடுக்கும்போது தெரிஞ்சது என்னென்னா Mate 50 Proவில் போஸ்ட் ப்ராசஸிங் பண்ணும்போது கொஞ்சம் ஃபோட்டோஸ் பிரைட்டராகவும் நல்ல கான்ட்ராஸ்ட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க. பட் S22 Ultraவில் வந்துட்டு கான்ட்ராஸ்ட் லெவல் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. Mate 50 Proவில் வந்துட்டு உங்களுக்கு 4K 60 frames per second வீடியோஸ் எடுக்க முடியும். பட் நீங்கள் வந்து 1080p ரெசல்யூஷனில் எடுக்கும்போது உங்களுக்கு இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் கொடுக்கறதுனால உங்களுக்கு வந்துட்டு OIS அண்ட் EIS ரொம்பவே நல்லா ஒர்க் பண்ணுறது தான் நான் சொல்வேன்.
ஆல்சோ இதோட செல்ஃபி கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் ஃப்ரண்ட் ஃபேசிங் செல்ஃபி கேமரா. அதுவும் இம்ப்ரெசிவாக இருக்குது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இதுலேயும் உங்களுக்கு வந்து வெரைட்டி ஆஃப் ஃபோக்கல் லென்த் அவைலபிளாக இருக்குது. அண்ட் இது வந்துட்டு ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இதில் வந்துட்டு கலர்ஸும் ரொம்ப அக்யூரேட்டாகவும் அண்ட் இதோட கான்ட்ராஸ்டும் நல்லா இருக்குது. ஈவன் இதோட வைட் டைனமிக் ரேஞ்சஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. இந்த செல்ஃபி கேமராவில் உங்களுக்கு வந்துட்டு 4K ஃபுட்டேஜ் எடுக்க முடியும். அதுவும் நல்ல ஸ்டெபிளைஸ்டான ஃபுட்டேஜாக தான் வரும். பட் ஓவராலாக மெயின் 50 ப்ரோவோட கேமராஸ் வந்துட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. மார்க்கெட்டில் இருக்கிற பிக் பாய்ஸ் லைக் S22 Ultra ஆகட்டும், iPhone 14 Pro Max ஆகட்டும், இது எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது Mate 50 Pro வந்துட்டு ரொம்பவே நல்ல கேமரா தான் நான் சொல்லுவேன். ஸோ Mate 50 ப்ரோவோட சாஃப்ட்வேர் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கூகுள் மொபைல் சர்வீஸோட வருதில்ல. நான் முன்னாடியே சொல்லிட்டேன், நீங்கள் வந்துட்டு ஒரு கூகுள் மொபைல் யூசர் இதில் ஷிஃப்ட் ஆக போகிறீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிரச்சனையே இருக்காது. ஏன்னா இதில் ஆல்ரெடி உங்களுக்கு வந்துட்டு கூகுளோட ஓப்பன் சோர்ஸ் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் தான் ரன் ஆகுது. இது வந்துட்டு EMUI 13 பேஸ் பண்ணியிருக்கு. ஸோ EMUI 13 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க. விட்ஜெட் ஸ்டாக்கிங் ஆகட்டும், ஹோம் ஸ்க்ரீனில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இதனால உங்களுக்கு நிறைய புது பாசிபிலிட்டிஸ் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு ஆப் ஸ்டோர் பார்த்தீங்கன்னா ஆப் கேலரின்னு சொல்லுவாங்க. அந்த ஆப் கேலரியில் உங்களுக்கு வந்துட்டு ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஸுமே இருக்குது தான் நான் சொல்வேன். உங்களுக்கு ஆப் கேலரி இல்லாமலும் உங்களுக்கு தேர்ட் பார்ட்டி ஆப் ஸ்டோர் லைக் உங்களுக்கு Amazon ஆப் ஸ்டோர் ஆகட்டும், APK Pure ஆகட்டும், இந்த மாதிரி பல ஆப் ஸ்டோர் நீங்கள் யூஸ் பண்ணலாம். பட் Huawei என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்க வந்து பெட்டல் சர்ச் சொல்லிட்டு அவங்களோட ப்ராப்ரியேட்டரி ஒரு சர்ச் வச்சுருக்காங்க. இது என்ன பண்ணுவோன்னா உங்களுக்கு வந்துட்டு ட்ரஸ்டட் சோர்ஸ்லேருந்து உங்களுக்கு ஆப்ஸ் ஆகட்டும், இல்லை ஹோட்டல்ஸ் ஆகட்டும், இல்லை ரூட்ஸ் ஆகட்டும், ஈவன் பெட்டல் மேப்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதில் உங்களுக்கு ரூட்ஸ் பார்க்கலாம். பட் ஆப்ஸ் ஆகட்டும் சிம்பிளாக நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். அது வந்துட்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப் ஸ்டோர்லேருந்து உங்களுக்கு சோர்ஸ் எடுத்து கொடுக்குன்னு சொல்வேன். பட் நீங்கள் வந்து GMS ரிலை பண்ணுற ஒரு சில ஆப்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா இதில் ஒர்க் ஆகுது. இந்த டிவைஸ் பற்றின சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ஏதாவது குவரிஸ் இருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இல்லைன்னா நீங்கள் நம்ம Technspice டெலிகிராம் சேனல்லையும் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். உங்களுக்கு அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். அண்ட் இதில் வந்துட்டு ஒரு சூப்பர் அட்வான்ஸ் ஃபீச்சர் லைக் சூப்பர் டிவைஸ் இருக்குது. உங்களோட அதர் சூப்பர் டிவைஸ் கூட இது ஒர்க் பண்ணுறதுக்காக ஒரு ஆப்ஷன். இது வந்துட்டு எப்படின்னா உங்கள் Huawei அக்கௌண்ட் த்ரூவாக லாகின் பண்ணி தான் யூஸ் பண்ணணும். இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஃபீச்சர் EMUI 13 என்னென்னா ஷேர் ஹப் சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்குது. இதில் எப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பர்டிகுலர் டெக்ஸ்ட் ஆகட்டும், இமேஜஸ் ஆகட்டும் எடுத்து ஒரு சூப்பர் ஹப் ஃபோல்டரில் போட்டு வச்சுட்டு இதை வந்துட்டு நீங்கள் வேறு ஆப்ஸ் கூட நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் காப்பி பேஸ்ட் தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் மல்டிபிள் கண்டென்ட்ஸை நீங்கள் காப்பி பண்ணி வச்சுட்டு அப்புறமா நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு இது Huawei ப்ராப்ரியேட்டரி டிவைசஸ் அண்ட் Huawei ஆப்ஸ் கூட தான் ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்த்தேன். பட் ஓவராலாக இதோட சாஃப்ட்வேர் வந்துட்டு நல்லாவே பாலிஷ்டாக இருக்குது. கூகுள் இல்லாதனால இது வந்துட்டு ஒரு பெரிய இஷ்யூன்னு நான் பார்க்கல. ஏன்னா உங்களுக்கு ஆப் கேலரியிலும் நிறையவே சப்போர்ட்ஸ் இருக்குது. பேட்டரின்னு பார்க்கும்போது Huawei Mate 50 ப்ரோவில் உங்களுக்கு வந்துட்டு 4700 mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. இது கூடயே உங்களுக்கு வந்து குவிக் சார்ஜிங் 66 watts USB-C அடாப்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு 50 watts வயர்லெஸ் சார்ஜிங் அண்ட் 7.5 watts ரிவர்ஸ் வயர்லெஸ் சார்ஜிங்கும் கொடுத்துருக்காங்க. இதில் வந்துட்டு ஒரு புது ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா லோ பேட்டரி எமர்ஜென்சி மோட். ஸோ இதனால உங்களுக்கு என்னென்னா ஆல்மோஸ்ட் 3 hours எக்ஸ்டெண்டட் ஸ்டாண்ட் பை டைம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக இதோட கன்க்ளூஷன் பார்க்கும்போது Mate 50 Pro வந்துட்டு எப்போவும் சொல்கிற மாதிரி ஒரு பெஸ்ட் டிவைஸ். இது வந்துட்டு கூகுள் சர்வீசஸும் 5G சர்வீசஸும் இல்லாதது தான் இது வந்துட்டு ஒரு பெரிய லெட் டவுன் நான் சொல்வேன். சப்போஸ் இதில் கூகுள் சர்வீசஸ் அண்ட் 5G சர்வீஸ் இருந்ததுன்னா சாம்சங் ஆகட்டும், கூகுள் ஆகட்டும், ஷாமி, ஆப்பிள் இந்த மாதிரி பெஸ்ட்டு டிவைசஸ்க்கு நடுவில் இது வந்துட்டு கம்பேரபிளாக ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆண்ட்ராய்ட் டிவைசஸ்னு நம்ம சொல்லலாம். வித்தவுட் கூகுள் சர்வீஸ் ஆல்சோ நீங்கள் வந்துட்டு இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம். அதுக்குண்டான எல்லா ஆப்ஷன்ஸும் இவங்க கொண்டு வந்துட்டாங்க. பட் ஐ விஷ் இவங்க வந்துட்டு இந்தியாலையும் இதை லான்ச் பண்ணணும். இந்தியாலையும் இந்த மாதிரி கூகுள் சர்வீஸ் இல்லாமல் யூஸ் பண்ணுற இன்னொரு புது டிவைசஸாக வந்து இது நிற்கணும்னு நான் நினைக்கிறேன். எஸ்பெஷலி இப்போ கஸ்டமர்ஸ் லைக் ஃபோட்டோகிராஃபர்ஸாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஒரு கோ டு டிவைஸ் தான் நான் இது சொல்லுவேன். ஸோ ஆல்ரைட், இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறது இதோட ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோக்கு லைக்கும் ஷேரும் பண்ணிவிடுங்க. ப்ளஸ் நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணணுன்னா மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்க்கு எந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கும் வரை என் பேர் மனிஷ். நீங்கள் பார்க்குறது Technspice தமிழ். பாய்.